ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக பிளாக் கிங்டமோட நெக்ஸ்ட் பாட்டை தட்டு வந்திருக்கேன். போன பாட்டில் வந்து நம்ம ஜேகே டேயோட ஃபாஸ்ட் லைஃப்பை கேட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நம்ம ஜேகே நம்ம டே சேவ் பண்ணுற மூமெண்ட்டு சார்லிக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. நான் பேசுகிற வேர்டு இருக்காது பெண் திறமை தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்களில் போடலாம். இப்போது கிங்டமில் தான் சார்லி போட்டே இந்த பிளேஸில் இருக்கான்ங்கிறத நோட் பண்ணிவிட்டு எப்படியாவது பேரண்ட்ஸ் மூலியமாக டேயை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டேயை மேரேஜ் பண்ணிக்க சார்லியோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் சார்லி பேசுகிறான். இந்த மாதிரி பேசினா டேக்கு இதில் விருப்பம் இருந்தால் தாண்டா எங்களால் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ண முடியும், தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிற மாதிரி சார்லியோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க. டேக்கு டைம் கொடு, கொஞ்சம் டேஸ் கழிச்சு அவனே வந்து மேரேஜ் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் இப்போ நம்ம டேயை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா நம்ம டேயும் ஜெனியும் தான். ஜெனி வந்து மேடு, டேயோட மேடு, ஓகே ஆடம். டேயும் ஜெனியும் நேராக அந்த பிளேஸ்லேருந்து ஜேகே தேடி போகிறாங்க. இந்த மாதிரி கரெக்டாக சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிற பிளேஸ்க்கு போனால் கண்டிப்பாக டே வருவான்னு தெரிஞ்சு ஜேகே அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்க்கெலாம் ட்ரெயின் பண்ண சொல்லிவிட்டு அவர் அந்த பிளேஸ்லேருந்து போயிருப்பார். என்ன ஜெனி, நம்ம வந்தாச்சு, அந்த ஜேகே காங்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும், எனக்கும் அதான் தெரியல பிரின்ஸ், ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு தெரிஞ்சு இந்த பிளேஸ்லேருந்து போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அதே பிளேஸில் மார்க் இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு மார்க்கை கூப்பிடவும் மார்க்கு கரெக்டாக பிரின்ஸ் கிட்ட வந்து கிட்ட வந்துட்டு டேட்டை பவுட் பண்ணவும், பவுட்டை பெற வச்சுக்கோ, எங்கே உன்னோட ஹெட் சோல்ஜர் எங்கே போனான் அந்த ஜேகே, டெவில் ஜேகே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது வந்து அவர் அவருக்கு உங்கள் டேட் ஒரு ஒர்க்கு கொடுத்தாரு, அந்த ஒர்க்கு பண்ண போயிட்டாரு, எப்போ வருவாராம், அது இன்னும் 1 வீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப ஆசையாக ஜேகே பார்க்க வந்து நம்ம டேக்கு 1 வீக்காக இனி ஜேகே இந்த பிளேஸில் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு டேயோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. நிஜமாலுமா 1 வீக்காக ஜேகே இனி இந்த பிளேஸ்க்கு வரமாட்டானா? ஆமாம், அவருக்கு உங்கள் டேட் தான் ஏதோ ஒரு ஒர்க்கு கொடுத்து அதர் பிளேஸ்க்கு போக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப ஒரு மாதிரியாகி, சரி ஜெனி பா கிங்டமுக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கிங்டமை பார்த்து போனால் இப்போது அந்த பிளேஸில் சேட் அவுட்லேருந்து கரெக்டாக நம்ம ஜேகே வெளியே வர்றாரு. ஏன்டா இப்படி போய் சொன்ன அப்படிங்கிற மாதிரி மார்க்கு நம்ம ஜேகே கிட்ட கேட்டான். எங்கே பாரு மார்க், உனக்கு நல்லாவே தெரியும்ல இது வந்து செட் ஆகாது, டேக்குள்ள என் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் நான் டேயை விட்டு இனி மூவ் ஆன் ஆகணும். அது மட்டும் இல்லை, டேக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறதா கிங் பேசிகிட்டு இருந்தார். நிறைய கிங்டமில் உள்ள கிங்ஸ் எல்லாம் இந்த பிளேஸ்க்கு வராங்களாம். யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக சூஸ் பண்ணால் உன்னை தான் சூஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொன்னால், அதனால தான் 1 வீக் நான் இந்த பிளேஸில் இருக்க மாட்டேன்னு ஒன்றை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே நார்மலாக போய் மறுபடியும் சோல்ஜருக்கு ட்ரெயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் டேக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகுது. இந்த ஜேகே எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பற்றியில் திங்கிங்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணபடி ரொம்ப சேடாக இருக்கிற இந்த மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு டேட்டா என்னெல்லாமல் பேசி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசினா ஜேகே சொன்ன மாதிரி நிறைய கிங்டம்ஸில் உள்ள கிங்ஸ்லாம் வராங்க. அதே பிளேஸில் சார்லியும் இருக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க சொன்னால் ஹோல் ஒரு 10 கிங்ஸ் இருக்காங்க, பிரின்ஸும் இருக்காங்க. இப்படி 10 கிங் அண்ட் பிரின்ஸ் 2 பேருமே இருக்கிற அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக டேன்றாரு. டேயோட ஃபேஸை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அவரோட ஃபேஸில் அந்த கிங் குயின்லாம் ஃபேஸை மறைக்கிற மாதிரி துணி வேர் பண்ணியிருப்பாங்களா, அதை தான் வேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லுக்லேயே கரெக்டாக நம்ம கிங்டமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. கிங் கிட்ட வந்துட்டு டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு டேயாங், உனக்கு ஏஜ் அதிகமாகிடுச்சு, இந்த கிங்டமுக்கு நியூ கிங் வர வேணும், நீ உனக்கு பிடிச்ச கிங் யாராக இருந்தாலும் சரி நீ சூஸ் பண்ணு, உனக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினாட்டே அங்கே இருக்க எல்லா பர்சன்டையுமே நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஜேகேயோட சோல்ஜர்ஸ் மார்க் எல்லாருமே இருக்காங்க. பட் ஜேகே மட்டும்தான் இல்லை, ஆனால் ஜேகே இருக்கிறாரு மார்க்கோட சேடோக்குள்ளே. அவர் வந்து ஒரு வேம்பயரில் அவருக்குள்ளே நிறைய டார்க் எனர்ஜி இருக்கும். அதாவது பிளாக் மேஜிக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நிறைய டார்க் எனர்ஜி இருக்கும். அந்த டார்க் எனர்ஜியில் பிளாக் மேஜிக் பண்ணி
மார்க்கோட ஷேடோக்குள்ளே மறைஞ்சபடியே டேயை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ண டே அங்கே இருக்க எல்லா பர்சன்டையுமே நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பர்சன்டில் யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி டே சொல்லவும் இதை கேட்டு எல்லாருமே நார்மலான சார்லி காண்டாகி நேராக டேக்கிட்டே வர்றாரு பிரச்சனை பண்ணுற மாதிரி. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? என்னோடய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு அத்தனை கிங்ஸுக்கு முன்னாடி நீ என்னை சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல போய் தான் நான் அமைதியாக இருந்தேன். இங்கே பாருங்கள் அங்கிள், இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? டேயே எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாரி சார்லி ஃபைட் பண்ணுறான். இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் சார்லியோட பேரண்ட்ஸ் சார்லியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு டே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இழுத்துட்டு போனான். டே வந்து மேரேஜ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு நேராக வேகமாக மார்க்குக்கிட்ட வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா மார்க் ரொம்ப ஷாக் ஆனால் மார்க்குக்கு பேக் சைடில் ஷேடோவுக்குள்ளே நிற்கிற நம்ம ஜேகேயுமே நம்ம டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா நம்ம டே கரெக்டாக மார்க்கு கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு மார்க், எனக்கு நல்லா தெரியும் ஜேகே ஒரு டெவில்ன்ட்டு. அவனுக்குள்ளே நிறைய பிளாக் மேஜிக் டார்க் மேஜிக் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவன் இந்த பிளேஸில் ஏதாவது ஒரு பிளேஸில் தான் இருப்பான். எனக்கு நல்லா தெரியும் ஜேகே இந்த கிங்டமில் ஏதோ ஒரு பிளேஸில் தான் இருக்கான்ட்டு. போய் உன்னோட ஹெட் ஷோல்டர்கிட்ட சொல்லு, லைஃப்பில் மேரேஜின்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது அந்த டெவில் ஜேகே உன் ஹெட்டு சோல்ஜராக தான் இருக்கும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி இப்படி போய் மார்க்குக்கிட்ட சொல்லிவிட்டு வா ஜெனி ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்துட்டே போகவும் ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பிரின்ஸ் என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான். எனக்கு நல்லா தெரியும் மார்க்கோட ஷேடோவில் தான் ஜேகே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டான். டேயும் ஜேகேயுமே சைல்டில் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தால் நம்ம ஜேகே டெவில்ங்கிறதுனால அவரோட உருவத்தை மொத்தத்தையும் மறைச்சி டேயோட ஷேடோக்குள்ளே மறைஞ்சி டேயை பயமுடுத்திருப்பார். அது இப்போ நம்ம டேக்கு திங்க் ஆகுது. அவன் எல்லாரோட ஷேடோவிலையும் ஈஸியாக புகுந்துருவான். கண்டிப்பாக இந்த பிளேஸில் மார்க்கோட ஷேடோவில் இல்லை யாரோட ஏதாவது ஒரு பர்சன்டோட ஷேடோவில் தான் அவன் இருக்கணும். அதான் அவன்கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி சிரிச்சபடி நம்மகிட்டே போனால் இதை கேட்டு நம்ம மார்க் அப்படியே பேக் சைடில் இருக்க ஜேக்கி நோட் பண்ணிவிட்டு என்னமோ சொன்னேன் டே உன்னை கண்டே பிடிக்க மாட்டான்ட்டு கரெக்டாக நீ இந்த பிளேஸில் இருக்கனுங்கிறத கண்டுபிடிச்சிட்டானே. சரி அதை விடு, அவன் சொல்லிட்டா அப்படியே நடக்க போட்டா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் மார்க்கும் அந்த பிளேஸ்லேருந்து போனோம். இப்போ 1 வீக் மார்க் சொன்ன அந்த 1 வீக்குமே ஃபாஸ்ட் ஆகுது. 1 வீக் கழித்து மறுபடியும் ஜேகே பார்க்கறதுக்கு சோல்ஜர்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போனோம். ஜேகே நார்மலாக உட்காந்துருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு டே ரொம்ப ஹாப்பியாகி வேகமாக வந்து ஜேகே முன்னாடி நிற்கவும் ஜேகே ஷாக் ஆகி 1 வீக் ஆயிடுச்சு மறந்துருப்பான்னு நினச்சா பக்கத்தில் வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை நோட் பண்ணோம். என்ன சோல்ஜர் டெவில் ஜேகே எப்படி இருக்க? 1 வீக் ஏதோ ஒர்க்குக்கு போனியாமே, ஒர்க்கை முடிச்சிட்டியா? ஒர்க்கை முடிச்சலாடா, எனக்கு எப்பண்டா சொல்லி கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட ஸ்வாடை ஜேகேவோட நெக்கில் வச்சபடி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஏன் பிரின்ஸ் இப்படி என்னை பாடாப்படுத்துறீங்க? எனக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்குது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் டைமே கொடுக்க மாட்டிங்களா? ரெஸ்ட்டு எடுக்கணுன்னா அப்போ நான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொன்னால் முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி முடியாதுன்னா நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே எப்படி நான் இதை தான் கேட்பேன்னு தெரிஞ்சு நீ முடியாதுங்கிற அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டே ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணவன். ஐயோ இந்த பிரின்ஸை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் காண்டாகி டக்குன்னு எழுந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஸ்வாட் பயிற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்போதும் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளேஸில் கொண்டு வந்துட்டு எப்படி டேயோட ஹேண்ட்ஸு ஹிப்பெல்லாம் ஹோல்ட் பண்ணபடி டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு ஸ்வாடை க்ரிப்பாக பிடிச்சாரோ அதேமாரி பிடிச்சிட்டு இப்போ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும், ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன டவுட்டு? போன டைம் என் ஃபீட்டை மிதித்த மாதிரி இந்த டைம்லாம் மிதிக்க மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். அதெல்லாம் மிதிக்க மாட்டேன், என்னோடய ஃபீட்டுக்கு மேலே உங்களோட ஃபீட்டை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்தமாரி சொல்கிறது கேட்டு என்ன ஏன் ஃபீட்டை உன் ஃபீட்டுக்கு மேலே வைக்கணுமா? உனக்கு வலிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டான். அதெல்லாம் வலிக்காது, நான் ஒரு டார்க் மேஜிக் போட்டுக்கிடுவேன், நீங்கள் என் ஃபீட்டுக்கு மேலேயே உங்கள் ஃபீட்டை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயுமே ஜேகேவோட ஃபீட்டுக்கு மேலே அவரோட ஃபீட்டை வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சான்.
டேயோட ஃபீட் நார்மலாக ஒரு தரையில் நிற்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஜேகே அதில் ஒரு பிளாக் மேஜிக் போடவும் டேக்கு ஜேகேயோட ஃபீட்டில் இருந்த ஃபீல் இல்லை. பட் ஜேகேயோட ஃபீட்டில் தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம் ஜேகே எந்த மாதிரி ஸ்வாட் பயிற்சி பண்ணுவாரோ அந்த மாதிரி நம்ம டே கூட பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் டே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸ்வாட் பயிற்சி பண்ணுறதுனால இல்லை, ஜேகே கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை நினச்சி அவருக்கு அவ்வளோ ஹாப்பின்னா இதை மார்க்கும் ஜெனியை நோட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி மார்க் ஜெனிகிட்ட கேட்கவும், ஆமாம் ஆமாம் அவர் நினச்சதை கரெக்டாக செய்கிறாருல அதான் அவ்வளோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இப்படி 2 பேரும் பேசிட்டு இவங்க தான் லவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணட்டும். நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணுவோமா, மேரேஜ் எப்போ பண்ணிக்கலாங்கிற மாதிரி மார்க் ஜெனிகிட்ட கேட்டான். அதுக்குள்ளே மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஜெனி மார்க்கை நோட் பண்ணான். இன்னும் 2 டேஸில் உனக்கு எனக்கு மேரேஜ்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஜேகே கூட இருக்கிற அந்த க்ளோசிங் மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு ஒரு பவரை போட்டு 2 பேரையுமே பிரிக்கிற மாதிரி அட்டாக் பண்ணுறான். இந்த மாதிரி அட்டாக் பண்ணான். ஜேகேக்கு நம்ம டேக்கு சொல்லி கொடுக்குறதுனால அட்டாக் பண்ணுற அந்த பவர் ஃபீல் ஆகலை. ஆனால் பட் கரெக்டாக ஜேகே டே அட்டாக் பண்ண வர சொல்ல ஜேகேயோட ஸ்வாடு ஜேகேயோட பாடியை விட்டு வெளியே வந்து அந்த பவர் அப்படியே கட் பண்ணுது. இந்த மாதிரி கட் பண்ணால் அப்புறம் தான் நம்ம ஜேகே ரியாலிட்டிக்கு வந்து யாரும் தன்னை அட்டாக் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு ஒன்றும் ஆகலை. ஐயோ ஜேகேவோட செஸ் ஆகிடு என்னம்மா ஹக் பண்ணியிருக்கான் விடுவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே டைட்டாக ஜேகே அவரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ஹக் பண்ணால் இதான்டா கிடச்ச சான்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு ஜேகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு எங்கேயும் பேராகுதா, யாரோ என்னை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான். நம்ம ஜேகேயுமே பண்ணுற மூமெண்டெல்லாம் நோட் பண்ணாமல் யாரோட அட்டாக் பண்ண வந்துட்டானுங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த பிளேஸில் செம்ம கோவமாக சார்லி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீதான் காரணமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணோம். என்ன இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் ஜேகேக்கு ரியாலிட்டிக்கே வராரு. தன்னை டைட்டாக ஹக் பண்ணபடி அவர் வேறு வேல்ட்டில் இருக்கிறத ஃபீல் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஹக்கை பிரேக் பண்ணுங்கள். முடியாது என்ன எனிமீஸ் அட்டாக் பண்ணுறாங்க, நீ தான் டெவில், உனக்கு தான் நிறைய பிளாக் மேஜிக் தெரியும், என்னை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை விட்டு நகரவே மாட்டேன்டானுங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் கேளுங்க, ஏன் இப்படி என்னை பாடாப்படுத்துறீங்க, விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு டைட்டை கெஞ்சிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தா சார்லி வந்த வேகத்துலேயும் டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி ஜேகே கிட்ட இருந்து வேகமாக இழுக்கிறான். இந்த மாதிரி இழுத்தம் காண்டாகி சார்லி பிடிச்சி தள்ளி விட்றாரு. எவ்வளோ டேஸ் 1 வீக்காக வெயிட் பண்ணடா, ஒரு 10 செகண்ட் அவனை ஹக் பண்ணால் உனக்கு பொறுக்காதா அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே சார்லியை நோட் பண்ணிவிட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். டேயா என்னடா பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து, பார்த்தா தெரியலையா சார்லி, ஷார்ட் பேச்சு பண்ணிகிட்ருக்கேன், ஏன் உனக்கு டீச் பண்ணணுமா, ஜேகே அழகாக டீச் பண்ணுவான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு உனக்கு டீச் தானே பண்ணணும், நான் டீச் பண்ணுறேன் வா அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சிருந்தா எனக்கு யார் கூட டீச் பண்ண பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் டீச் பண்ணுவேன், நீ சொல்லி கொடுத்தா நான் அதில் கேட்பேன் நினச்சிட்ருக்கியா, முதல்ல உனக்கு சோடா ஒழுங்காக பயிற்சி பண்ண தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சார்லி கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். டேயோட ஹிப்பை நம்ம ஜேகே ஹோல்ட் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு பிரின்ஸ் வேண்டாம் ஃபைட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினோம். இந்த மாதிரி டேயை பிடிச்ச மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாகி ஓகே சோல்ஜர் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட டே இருக்கிற அந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு இன்னும் ரொம்ப காண்டாகி வேணா என் கூட ஃபைட் பண்ணுற உன்னை இதில் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குறது நீ கற்றுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபைட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். நான் வரமாட்டேன், என்னோடய சோல்ஜர் என்ன ஃபைட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்டு சார்லி இன்னும் காண்டாகி ஜேகே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். இந்த மாதிரி டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அவன் ஹிப்பில் இந்த ஹேண்ட்ஸ் ட்ரா முதல்ல அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இப்படி திட்டுனா டே வந்து ஜேகேயோட ஹேண்ட்ஸை எடுக்க விடாத அளவுக்கு டேயே பிடிக்கிறாரு. அப்படி தாண்டா பிடிப்பார், என்னடா பண்ணுவனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார்லி ஜேகே டே 3 பேர் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம டே வந்து
வந்து ஜேகே வச்சு ஒரு சோல்டர் மீனிங்கில் வச்சு பேசி திட்டுற மூமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் காண்டாகி ஜேகே புஷ் பண்ணி தள்ளிட்டு நம்மகிட்டே அவரோட பாடிக்குள்ளேருந்து அவரோட ஸ்வாடை அப்படியே வெளியெடுக்கிறாரு. இப்போ அவரோட ஹேண்ட்ஸில் இருக்குது டேயோட ஸ்வாடு. இதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ண வந்துட்டு நார்மல் சோல்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்வாடை தான் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவரோட பாடியிலேருந்து அப்படியே ஸ்வாட் எடுத்தால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கை ப்ளூ கலரில் தான் இருக்குது. அப்படி ஜொலிக்குது. அந்த ஸ்வாடை அப்படியே எடுத்துட்டு சார்லியை பார்த்து நீட்டுறாரு. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஃபைட் பண்ணணுமா? என் கூட ஃபைட் பண்ணணுமா? வாடா வந்து என்னை வின் பண்ணு, அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதாண்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சார்லி நம்ம டே அட்டாக் பண்ண போனால் 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. ஆனால் நம்ம டே கிட்ட சார்லியால் ஃபைட் பண்ண முடியல. அந்தளவுக்கு நம்ம டே ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் இந்தளவுக்கு ஸ்வாட் பயிற்சி தெரிஞ்சிருந்தும் எனக்கு டீச் பண்ணி என் உயிரை மட்டும் எடுக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கட்டே நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். சார்லியை புஷ் பண்ணி அட்டாக் பண்ணி தூக்கி நம்மகிட்டே வீசிடுவார். இந்த மாதிரி வீசினா சார்லி காண்டாக்கி எனக்கு ஜேகே முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டார்ல, அந்த கோவத்தில் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பிளாக் மேஜிக் எடுத்து இப்படி அட்டாக் பண்ணிட்டு திரும்புகிற டேயை பார்த்து அதை டேயை அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறான். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணான். டேக்கு முன்னாடி டக்குன்னு நம்ம ஜேகே இந்த சைடு நின்னவர் அப்படி மறைஞ்சபடி டேயை ப்ரொடெக்ட் பண்ணபடி டேயை கிரிப்பாக பிடிக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்த்து டே ரொம்ப ஹாப்பியாகி ஐயோ இந்த ஜேகேக்கு இப்போன்னா நம்ம மேலே ஃபீலிங்ஸ் வந்துருக்கு போலுக்கு, அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து என்னை டைட்டாக ஹக் பண்ணுறான், அப்படியே லவ்வை சொல்லிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டையை சேவ் பண்ண வந்து ஜேகே ஹக் பண்ணால் ஏதோ ரொமான்ஸில் வந்து ஹக் பண்ணுறத நினச்சிட்டு ஃபீல் பண்ணபடி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். சார்லி ரொம்ப காண்டாகி இப்போவே போய் நான் கிங்கிக்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குங்கிறத சொல்லுவேனுங்கிற மாரி சார்லி பேசுகிறத கேட்டுட்டு டே காண்டாகி இப்போடா அப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, ஜெனி வாடி இன்றைக்கி ரொம்ப டயர்டாகிடுச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜெனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். இப்போ டே இங்கேருந்து போனதை நோட் பண்ணிவிட்டு சார்லி காண்டாகி டே ஜேகே உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நீ டேயோட ஹிப்பை அப்படி பிடிப்ப, அவங்கிட்ட என்னடா அந்த மாதிரி நீ க்ளோஸாக இருக்க, இங்கே பாரு அவனை நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், தேவையில்லாமல் நீ அவங்ககிட்ட க்ளோஸாக இருந்தான்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா நம்மளால சொல்லிட்டு போடா நான் பிரின்ஸுக்கு என்னோடய ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இந்த மாதிரி போனால் டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே கொஞ்சம் டேஸ் மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா டே வந்து ஒரு பர்சன்ட்டை மீட் பண்ணணும்னு அதர் கிங்டமுக்கு போயிருப்பார். டேயோட ஃப்ரெண்டாக மீட் பண்ண போகிற மாதிரி அதர் கிங்டமுக்கு போயிருப்பார் ஜெனி கூட. இந்த மாதிரி போனால் அந்த பிளேஸ்லேருந்து திரும்பி வர சொல்ல ஈவில் கிங்டமோட அதாவது பிளாக் கிங்டமோட கிங்கோட எனிமிஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே இப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வர டேயை ப்ரொடெக்ட் பண்ண வந்த சோல்ஜர்ஸுமே ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிட்டு உன்னோட சன் உனக்கு வேணும்னா நீ அந்த கிங்டம்லேருந்து கிங்காக இருக்கிற பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகி அந்த கிங்டமை விட்டே வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னெல்லாமோ நிறைய கேட்குறாங்கன்ற மாதிரி கேட்டான். டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லூசு பையங்க பிடிக்க தெரியாத ஆளை போட்டு வச்சுருக்கீங்க, டே இந்த மாதிரிலாம் மிரட்டுனா என் டேடெலாம் வந்து கிங்டமை கொடுக்க மாட்டாருடா, லூசு பையங்களா, என் டேடுக்கிட்ட இப்படிலாம் நீங்கள் மெசேஜ் அனுப்பாதீங்க, அப்புறம் இங்கே வர போகிறது என் டேடாக இருக்காது ஜேகேவாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரிவார்டும் கிடைக்காது, கிங்டமும் கிடைக்காது, கோல்டும் கிடைக்காது, டெத்து தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி டே பேசினா டேயை அந்த சோல்டர் இப்போ பிடிச்சி வச்சுருப்பான்ல அவன் வந்து ஓங்கி ஸ்லாப் பண்ணிடுவான். அந்த மாதிரி பண்ணான். டே செம்ம கடுப்பாகி அட்டாக் பண்ண போனான். ஜெனி அப்படியே டேயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, இங்கே நீங்கள் சிங்கிளாக இருக்கிறீங்க, நம்ம கூட வந்து எல்லா சோல்ஜர்ஸுமே கில் பண்ணிட்டாங்க, வேண்டாம் கிங் அப்படிங்கிற பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி கிரிப்பை நம்ம டே பிடிக்கிற அந்த மாதிரி பிடிச்சான். உன்ன அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்புலக்கிட்டே நேராக போய் ஒரு பிளேஸில் அமைதியாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்தோம். அந்த பர்சன் அதேமாரி தான் உன்னோட சன்னை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், உனக்கு வேணும்னா அந்த கிங்டம்மை எனக்கு தந்துரு, அந்த கிங் இருக்க பிளேஸ்லேருந்து நீ போயிடணும், இல்லை உன்கிட்ட இருக்க அவ்வளோ கோல்டையுமே என்கிட்ட தந்துருங்கிற மாதிரி எதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த அவ்வளோத்தையும் கேட்டு மெசேஜ் அனுப்புவான். அந்த மெசேஜை கரெக்டாக கிங்குக்கிட்ட வர கிங் இதை நோட் பண்ணிவிட்டு காண்டாகி
ஜேகே கிட்ட சொல்கிறாரு, என்னோட சன்னை அவன் அங்கே கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான். இப்போவே நீ அந்த பிளேஸ்க்கு போய் ஏன் சன் மேலே கையை வச்சு அவ்வளோ வெறியுமே கில் பண்ணிவிட்டு டேயை சேஃபாக இந்த பிளேஸ்க்கு நீ கூட்டிகிட்டு வர. சேஃபாக அந்த பிளேஸ்க்கு வரலன்னா நீயும் டெத் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிடிச்சி திட்டவும் ஜேகே அந்த பிளேஸ்லேருந்து டக்குன்னு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி ஜேகே மட்டும் டக்குன்னு பிளாக் மேஜிக் பண்ணி அந்த பிளேஸ்லேருந்து மறைஞ்சி கரெக்டாக டே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராகுவார். இப்போ டே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஜேகே என்ட்ராகி டே எந்த பிளேஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ கரெக்டாக நம்ம டே தான் ஜெனி பக்கத்தில் உட்காந்துருக்கட்டும் நம்ம டே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற இந்த மூமெண்ட்டையுமே ஜேகே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேக்கு முன்னாடி ஒரு சேடாக்குள்ளேருந்து அந்த நம்ம ஜேகே ஒரு டெவில் பவர் வேம்பையர் பவர் கொண்டவர் இல்லை. டக்குன்னு டே முன்னாடியே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி டே முன்னாடி என்ட்ரானா டே அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து ஜேகே டைட்டாக ஹாக் பண்ணப்படி ஜேகே நீ இந்த பிளேஸ்க்கு வந்துட்டியா, என் கூட எல்லா சோல்ஜர்ஸுமே கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே டைட்டாக ஹாக் பண்ணபடி பேசினா நம்ம ஜேகே மேலே லைட்டாக டேயை ஹாக் பண்ணபடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. இப்படி டேயை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த பர்சன்ஸ் நம்ம டேயை சுற்றி இருக்க பர்சன்ஸ்லாம் டேய் நீ எப்படிடா நடுவில் என்றான, நாங்கள் இவனை ப்ரொடெக்ட் பண்ணபடி சுற்றி தானடா இருக்கிறோம், நீ எப்படிடா எங்கள் எல்லாரையும் தாண்டி உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயை அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணோம். டே ஃபேஸில் போட்டிருப்பார்ல ஒரு மாஸ்க்கு, அது ஃபுல்லாக கலண்டு விழுந்துருக்கும். டேயோட சீக்ஸ்லேயுமே அந்த பர்சன் ஸ்லாப் பண்ண சொல்ல 5 ஃபிங்கர்ஸுமே பதிஞ்சிருக்கும். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே அப்படியே டேயோட சீக்ஸை டச் பண்ணபடி என்னாச்சு பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி டேயை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம் ஜெனி தான் டே இந்த பிளேஸில் இப்படிலாம் பண்ணாதீங்க நான் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அந்த பர்சன் தான் ஸ்லாப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி டே ஒரு பர்சன் ஸ்லாப் பண்ணியிருப்போம்ல அந்த பர்சன்ட்டை கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் நம்ம ஜெய்க்கு ரொம்ப காண்டாகி எப்படிடா வந்தேன்னு உனக்கு தெரியணுமாடா, இப்படி தான்டா வந்துங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு சேடோ ஃபார்ம்லேயே சேஞ்ச் ஆகி அங்கே இருக்கிற நம்ம டேயை கிட்னாப் பண்ணி வச்சுருந்த 20 மெம்பர்ஸையும் கொஞ்சம் செகண்ட்லேயே அவ்வளோ வெறியுமே கில் பண்ணிடுவார். கில் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக ஜேகே டே முன்னாடி என்ட்ராகி டேயோட சீக்ஸில் இப்போ 5 ஃபிங்கர்ஸ் பஞ்சிருக்குல்ல அதை அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸ் அவரோட ஹேண்ட்ஸை வச்சு டச் பண்ணபடி பிடிச்சி ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் அந்த பெயின் எல்லாம் போகி அந்த ஃபிங்கர்ஸ் தடை இருக்கும்ல அது எல்லாமே அப்படியே மறைஞ்சி நார்மலாக டேயோட ஃபேஸ் மாறுது. இந்த மாதிரி மாறினோம் டே அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணோம். நம்ம ஜேகே அப்படியே இன்னொரு பிளாக் மேஜிக் பண்ணி டேயோட ஃபேஸில் இப்போ மாஸ்க் இல்லைல்ல அதை அப்படியே ரெடி பண்ணி டேக்கு அவரோட ஃபேஸில் கட்டி விட்றாரு. இந்த மாதிரி கட்டி விட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆச்சு வாங்க கிங்டமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ளை பண்ணப்படி போயிடலாங்கிற மாதிரி நம்ம டேயை கூப்பிட்டான். முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சு கிங், என்னாச்சு பிரின்ஸ், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். மாட்டேன், நான் வர மாட்டேன். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணேன். நான் இன்னைக்கு நைட்டு இந்த பிளேஸ்லேயே ஸ்டே பண்ணலான் இருக்கேன். நீ டக்குன்னு பிளாக் மேஜிக் பண்ணி கிங்டமுக்கு கூப்பிட்டு போயிடுவ, என்னாலலாம் வர முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஸ்டோன் மேலேயே உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் பண்ணாதீங்க வாங்க கிங்டமுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டை எவ்வளவோ நம்ம ஜேகே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கெஞ்சினோம். இங்கேருந்து கிங்டமுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நீ என் பக்கத்துலேயே வரமாட்டேன், அது எப்படி இந்த நைட்டை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நைட் ஆயிடுச்சு பாரு ஜேகே, ஆனால் நான் மேஜிக் பண்ணி உங்களை கிங்டம் கூப்பிட்டு போயிடுவேன். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன், என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறது இருந்தால் ப்ரொடெக்ட் பண்ணி இல்லாட்டி கிங்டமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஸ்டோனை விட்டு நகர மாட்டேன்னு அந்த ஸ்டோன் மேலேயே உட்காந்துருந்தேன். ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். டே வரையே மாட்டேன்னு ஸ்ட்ரகிள் பண்ணுற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிங்டமுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்லவும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னோம். சரி இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே பக்கத்துலேயே டேக்கு ப்ரொடெக்ட் பண்ணபடி அங்கிட்டு இங்கிட்டும் நம்ம ஜேகே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தோம். இப்போ கூட பார்த்தியா சோல்ஜருங்கிற திங்கிங்லேயே நடக்கிறான். டே சிங்கிளாக தானடா அந்த பிளேஸில் இருக்கேன், ஏதாவது என்கிட்ட பேசாமலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நம்ம ஜேகே நோட் பண்ணோம். ஜெனி அப்படியே டே கிட்ட என்னெல்லாமோ சொல்கிறா, நான் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆகுறேன், நீங்கள் ஏதாவது பேசி ஜேகே கிட்ட க்ளோஸ் ஆக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் ஜெனி மூவ் ஆன் ஆகி கொஞ்சம் தூரமாக போனோம். டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜெனி சொல்லி கொடுத்த பிளானை இப்போ ஜேகே கிட்ட பண்ண போகிறாரு. இந்த மாதிரி நம்ம டே தான் அப்படியே ஒரு டொமாக்ஸில் ஆன்சர் வச்சுட்டு ஜேகே எனக்கு ரொம்ப டொமாக்ஸ் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு.
இந்த மாதிரி கத்துனோம். என்னாச்சு பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜேகே டே கிட்ட வந்தா எனக்கு ரொம்ப டொமேக்ஸ் வலிக்குது என்னாச்சுன்னு தெரியல ஒருவேளை அவங்க என்ன கிட்னாப் பண்ணி அடிக்க சொல்ல என் டொமேக்ஸில் அடிபட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படிலாம் இருக்காது உங்களுக்கு ஒரு வேளை பசிக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அட ஆமாம் அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணால் நீங்கள் வந்த பல்லாக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் அது அந்தா இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் இந்த பல்லாக்கு வந்த பல்லாக்கு இருக்கும். அதை நோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் ஏதாவது ஃபுட்டு இருக்கா நம்ம டேக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி பார்க்குறாரு. அதில் ஃபுட்டு இருக்குது அதை அப்படியே எடுத்து வந்து ஒரு கேம்ப் ஃபயர் பண்ண அப்படியே பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு நம்ம நம்ம ஜேகே. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக டேக்கிட்ட கொண்டு வந்தேன். வந்து அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி நம்ம ஜேகே ஃபீட் பண்ணி விட சொல்கிறாரு. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடணுமா? பாரு என்னோடய ஹேண்ட்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. என்னாலலாம் ஃபுட் எடுத்து சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லை நான் ஸ்பூனை வச்சு தான் சாப்பிடுவேன் அதை வச்சு தான் சாப்பிடுவேன் ஹேண்ட்ஸை வச்சுலாம் சாப்பிட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற ஜெனி சொல்லி கொடுத்ததா அப்படியே பேசவும் ஜேகேக்கு வேறு வழி தெரியாமல் நம்ம ஜேகேயே அவரோட ஹேண்ட்ஸால் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம டேக்கி ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். டேக்கி அவ்வளோ ஹாப்பி. இந்த மாதிரி ஜேகே ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹாப்பிலே அவள்கிட்ட அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜெனி இப்போ கரெக்டாக டேக்கிட்ட வரவும் ஜெனி உனக்கான ஃபுட் அங்கே இருக்குது நீ போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும் அந்த ஃபுட்டை எடுத்து நம்ம டேக்குக்கு இந்த மாதிரி இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகிட்டு நம்ம படுக்கிற மாதிரி மட்டும் ஒரு சின்ன பெட்டு மாதிரி எதையும் ரெடி பண்ணிட்டே அதில் படுக்க சொல்கிறாரு. ஐயோ இதெல்லாம் படுத்து எனக்கு தூக்கமே வராதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அதில் படுத்து அப்படி ஸ்லீப் பண்ண முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி முயற்சி பண்ணாலுமே டேக்கி ஸ்லீப்பிங்கே வரல. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் வராத மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டோம். என்னாச்சு பிரின்ஸ் ஜெனியே ஸ்லீப் பண்ணிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இதுக்கு தான் கிங்டமுக்கு அப்போவே கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் தானே வேண்டாண்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கிங்டமுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிளேஸில் அப்படியே படுத்துட்டு ஸ்லீப்பிங் வராமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு எப்படியோ கடைசியில் ஸ்லீப் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அதாவது ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஒசரமாக இருக்குது. அதில் நம்ம ஸ்லீப் பண்ணால் அதுக்கு கீழே கீழே உட்காந்தபடியே ஃபேஸை பக்கத்தில் உட்காந்து ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு எனக்கும் உன் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் தான் இருக்குது. ஆனால் யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு திங்கிங் இருக்குது. உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் டேயாங் இது நம்ம 2 பேருக்குமே கரெக்டாக வராது. இது கரெக்டாக வராது. நான் ஒரு சோல்ஜர். கண்டிப்பாக இது என்னை விட உனக்கு தான் ரொம்ப பெயினை கொடுக்கும். இருந்தாலுமே இந்த ஜேகேவோட ஹார்ட்டை டச் பண்ண ஒரே ஒரு பர்சன்ட் நீ மட்டும்தான். என் லைஃபே முடிஞ்சாலும் உன்னை மட்டும்தான் இந்த ஜேகே திங்க் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே பக்கத்தில் உட்காந்து இப்படி பேசிட்டு டேவோட ஃபோர்கட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு எப்போதுமே உன்னை சேஃபாக ப்ரொடெக்ட் வா உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திங்க் பண்ணபடியும் டேக்கு பக்கத்துலேயே டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜேகே அப்படி ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி